அவசரத்துக்குனா ஃப்ரீ பஸ்ஸுனால ஏறி இறங்கிக்கிறோம். நம்ம சொல்கிற ஸ்டாப்லேயே நிப்பாட்டிக்கிறாங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக குடும்பத்தில் வீட்டில் இருக்க பிள்ளைங்க பொம்பளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சார் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதவியாக இருக்கும். இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருக்காங்க எல்லா இடத்துக்குமே விட்டுருக்காங்க போகிறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறோம். மேலும் மேலும் நல்லா பாதுகாப்பாக எல்லாமே செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் திருமங்கலம் ஏரியா. இப்போ விஜய் அண்ணா வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. எல்லா இடத்துக்குமே விட்டுருக்காங்க போகிறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிலிண்டரும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரொம்ப பொங்கல் சிலிண்டர் 3 சிலிண்டர் ஃப்ரீ தரேன்னு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறோம். ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிள்ளைங்களாம் பேர்? என் பேர் விஜயலட்சுமி. எங்கேருந்து வரீங்க? திருமங்கலத்துலேருந்து வரோம். இப்போ உங்களுக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்ணே, விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. எப்படி அது எப்படி உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? அது எங்களுக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறோம். பஸ்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். விஜய் அண்ணா நல்லா திட்டம் செய்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இவங்க இன்னமும் மேற்கொண்டு நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கும் ஊக்கத்தொகை நல்லா எல்லாம் செய்கிறாங்க. எல்லாமே செய்கிறாங்க. இன்னும் வேஸ்ட்டான செலவுகள் செய்யாமல் பிள்ளைகளுக்கு நல்லா நல்லபடியாக மேலும் மேலும் நல்லா பாதுகாப்பாக எல்லாமே செஞ்சால் நல்லாயிருக்கும். செல்லூரி. இப்போ விஜய் தமிழ்நாடு முழுவதும் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலான்னு அறிவிச்சிருக்காரு. ஆமாம். இது உங்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்? எல்லா விதத்துலையுமே பயன்படும். ஒரு அவசரத்துக்குனா ஃப்ரீ பஸ்ஸுனால ஏறி இறங்கிக்கிறோம். நம்ம சொல்கிற ஸ்டாப்லேயே நிப்பாட்டிக்கிறாங்க. வசதியாக தான் இருக்குது. இது 3 சிலிண்டர் பொங்கல்லேருந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு எந்த விதத்தில் இந்த காசு சிலிண்டர் காசு பயனுள்ளதாக இருக்கும்? அது எல்லா விஷயத்திலும் பயன்படும். ஆனால் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. எங்களுக்கு வருஷத்துக்கு 8 சிலிண்டர் வரும். அப்படின்லாம் ஃப்ரீனால எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும். அது எங்கேருந்து வரீங்க சார்? சமையனூர் பக்கத்தில் திருவாலவயநல்லூருங்கிற கிராமத்துலேருந்து வரும். இப்போ விஜய் விஜய் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா பஸ்ஸில் ஃப்ரீன்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஆமாம். பொங்கல்லேருந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போன தடவை கொடுத்த மாதிரி இப்போவும் அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இருக்கிறத வரவேற்கிறோம். இருக்கிறத அப்படியே கொண்டு போனால் வரவேற்கிறோம் நாங்கள். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் இதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கும். அதனால் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் உசிலம்பட்டிங்க சார். இப்போ விஜய் அண்ணா பஸ்ஸு ஃபுல்லாகவே ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஆமாம் சார். இது உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அறிவிச்சது யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்கும். இன்னும் இது பண்ணல. இல்லை ஏற்கனவே உள்ளதான நடைமுறைகள் இருக்குது. வெற்றி பயணம் அப்படிங்கிற மாதிரியில் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நல்லா பயனுள்ளதாக தான் சார் இருக்கும். அதே மாதிரி பொங்கல்லேருந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக குடும்பத்தில் வீட்டில் இருக்க பிள்ளைங்க பொம்பளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சார் இருக்கும். இதெல்லாம் செஞ்சால் நல்லது தான். இப்போ விஜய் சார் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பஸ்ஸில் ஃப்ரீ வெற்றி பயணம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அது எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்? எனக்கு வெற்றி பயணம் போகிறதுல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பொங்கலேருந்து 3 சிலிண்டர் ஃப்ரீ தரேன்னு இருக்கிறாங்க. சரி. அது அது அதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறோம். எங்கேருந்து வரீங்க? நான் விளாச்சேரியிலேருந்து வரேன். இப்போ வெற்றி பயணம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. பஸ்ஸில் ஃபுல்லாக ஃப்ரீயாக போகலான்ட்டு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நாங்கள் ஏன்னா லேடிஸ்ன்றனால ஃப்ரீயாக போனால் கொஞ்சம் இதாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதவியாக இருக்கும். அது இப்போ பொங்கல்லேருந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தர போகிறதா சொல்லியிருக்கிறாரு. இது உங்களுக்கு எவ்வளோ செலவுல குறைக்குமா? எப்படி இருக்கும்? சரி, ஆமாம், கண்டிப்பாக செலவுலாம் குறைக்கும். 3 சிலிண்டர்ன்ற போது இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நல்ல விஷயம்தான். அது பாராட்டுக்குரியதான். மீனாட்சிபுரமா அலர்வல் ஏரியா. இப்போ விஜய் சார் வெற்றி பயணம்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க?